ஹரே கிருஷ்ணா பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சிர்ல குருதேவ். பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம். ஞான யோகம். பதம் 9. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் யோ வேத்தி தத்வதக த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம ந ஏத்தி மாமேதி ச அர்ஜுனக. ஜன்ம கர்ம பிறப்பு செயல் ச மே திவ்யம் என்னுடைய திவ்யமான யோ யார் ஒருவர் வேத்தி தத்வதக உள்ளபடி அறிகிறாரோ த்யக்த்வா தேகம் உடலை விட்டபின் புனர்ஜன்ம ந அவருக்கு மறுபிறவி இல்லை ஏதி அப்படின்னா அடைகிறார் மாமேதி என்னையே அடைகிறார் சக அர்ஜுன அவன் என்னையே அடைகிறான் அப்படிங்கிறார். அர்ஜுனா என்னுடைய பிறப்பும் செயலும் தெய்வீகமானது. இதனை உள்ளபடி அறிபவன் உடலை விட்டபின் மறுபடியும் பிறப்பதில்லை, என்னை அடைகிறான். விளக்கம். மனுஷங்களை விட தேவர்களுடைய சரீரம் திவ்யமானது. தேவர்களை விட பகவானுடைய திருமேனி இன்னும் திவ்யமானது. அதனால தான் தேவர்களும் பகவானை பார்க்கறதுக்கு ஏங்குறாங்க. ஜீவர்களுடைய சரீரம் பாவ புண்ணிய மாசுகளால் ஆனது, நோய் வியாதி கொண்டது, மாற்றமுடையது. இறைவனுடைய திருமேனி மாசற்றது, மாற்றமில்லாதது, திவ்யமானது. அதனால அவருடைய கதைகளை படிக்கிறவங்க, கேட்குறவங்க, தியானிக்கிறவங்க தெய்வீக தலத்துக்கு வந்துடுறாங்க. பகவானுக்கும் மனுஷனுக்கும் உள்ள 3 வேறுபாடுகளை இந்த பதத்தில் பகவான் சொல்கிறார். ஒன்று ஜென்மா பிறப்பு பற்றி, அடுத்து கர்மா செயல் பற்றி, அடுத்து வேத்தி தத்வதக உள்ளபடி அறிதல் பற்றி சொல்கிறார். இது இதுக்கு முன்ன 3 ஸ்லோகத்திலே கூட தனித்தனியாக இதை பற்றி சொல்கிறார். எப்படின்னா 5, 6, 7, 8 இதில் பார்க்கலாம். ஒன்று மனிதன் பிரகிருதிக்கு வசப்பட்டு பாப புண்ணியன்களை நுகரும்படியாக பிறக்கிறான். பகவானோ பிரகிருதியை வசப்படுத்தி தம்முடைய விருப்பப்படி போகிறார். இது பிறப்பில் இருக்கிற வேறுபாடு. இது ஜென்ம, அதை குறிக்கும். அடுத்து செயல், அதை பற்றி வரும்போது மனிதன் தனக்காக செயல்படுறான். இறைவன் ஜீவகோடிகள் ஓய்வதற்காக செயல்படுறார். இது செயலிலான வேறுபாடு. 2. 3 அறிதல். எனக்கும் உனக்கும் பற்பல பிறவிகள் கடந்து போயின, அவைகளை நான் அறிவேன், நீ அறியாய் அப்படிங்கிறார். உள்ளபடி இதை அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்கிறார். இது அறிவிலான வேறுபாடு. இப்படி 3 இதுகளை எடுத்து பேசுகிறார் பகவான். அதனால் இங்கே எனது பிறப்பு செயல்கள் இவற்றின் தெய்வீக தன்மையை அறிபவன் மீண்டும் பிறப்பதில்லைன்னு சொல்கிறார். இறை தத்துவம் பொதுவாக அவ்வளவு எளிதாக புரியாது, கேட்டால் கூட உணர்றது கஷ்டம். அப்போ மனப்பாடம் வேணால் செஞ்சுக்கலாம். நிறைய பேர் அதில் தான் ஆன்மீக பேச்சே பேசுகிறாங்க, மனப்பாடத்தை வச்சு. அனுபூதிகள் கிடையாது. ஆனால் பகவான் அருள் வெள்ளம், அருள் நிதி, கருணாநிதி. அவர் என்ன செய்கிறார், நேரடியாக அவதரித்து தன்னுடைய தத்துவத்தை, அந்த இறை தத்துவத்தை தம்முடைய தோற்றம் செயல்கள் மூலமாக புரிய வைக்கிறார். அதை உள்ளபடி அறியறதுக்கு ஏற்கனவே அறிந்துள்ள தத்துவதர்ஷி, அதாவது ஆன்மீக குருவை ஒருத்தர் அணுகணும். அவருக்கு பணிந்தும் பணிவிடை புரிந்தும் இதை புரிஞ்சிக்கலாம். ஏன்னா ஆன்மீக குரு மட்டும்தான் இறைவனுடைய திருமேனிக்கே தொண்டு செய்கிறவர். அது மாதிரி எடுத்துக்கணும். பகவான் சம்பந்தப்பட்ட அத்தனையுமே திவ்யமானது தான். அருவவதிகளான சனத்குமாரர்கள் ஒரு முறை வைகுண்டத்துக்கு போயிருந்த போது வாசல்ல இருந்த ஜெயன் விஜயனோட வாக்குவாதம் செய்து கருத்து வேறுபட்டாங்க. அப்போ அங்கே பகவான் விஷ்ணு சனத்குமார்களை பார்த்து, என்னுடைய அடியார்களால் உங்களுக்கு ஏற்பட்ட அவமதிப்பு என்னாலேயே ஏற்பட்டதாக நான் கருதி வருந்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் விஷ்ணு அங்கே கருடனில் அப்படி வர்ற போதே அவருடைய பாதத்தில் இருந்த, திருப்பாதத்தில் இருந்த ஒரு துளசி இலை
அதுல காற்று பட்டு, அந்த காற்று சனத்குமார்கள் முகத்துல வந்து வீசுது. துளசி வாசனையோட. அந்த வாசனைய நுகர்ந்த உடனே, சனத்குமார்கள் அதுவரைக்கும் கடவுளுக்கு உருவம் இல்லைங்கிற கருத்துல கிடந்தவங்க, இந்த துளசி வாசனைய நுகரவும், அவங்களுடைய சித்தத்திலயும், சரீரத்திலயும் பக்தி பரவசம் உண்டாயிருது. இத நாம பாகவத்துல பார்க்கிறோம். அப்போ அந்த சனத்குமார்கள், "உங்க பாதத்துல நாங்க குற்றம் இழைச்சிட்டோம். உங்க பாதங்கள்ல நாங்க மன்னிப்பு கேட்கிறோம்னு" சொன்னாங்க. அப்ப கூட விஷ்ணு என்ன சொல்றார், "என்னுடைய பாதத்துக்குன்னு அப்படி தனிப்பட்ட எந்த சக்தியும் கிடையாது. ஆனா, அடியார்கள், பக்தர்கள் பூரா என்னுடைய பாதத்தையே தியானம் செய்து, தியானம் செய்து உரு ஏத்தி வச்சிருக்கிறாங்க" அப்படின்னு சொன்னார். இப்படி எல்லா புலன்களையும் கவரக்கூடிய வகையில லோகத்துல பல பொருட்கள் இருந்தா கூட, அதுல உயர்ந்தது எது? பிரம்ம ஆனந்தத்துல ஒரு கவர்ச்சி. அருவ அருவவாதிகள் இல்ல பிரம்மவாதிகள்னு சொல்லலாம். அவங்க கூட பகவானுடைய பாதம் பட்ட துளசிய நுகர்ந்து பெரும் பக்தர்களாக மாறுனாங்க. ஒரு சம்பிரதாயத்த நிர்வகிக்கிற ஆச்சாரியர்கள் அந்தஸ்துக்கு வந்தாங்க. அ இப்போ உலகத்துல இருக்கிற எத்தனையோ வாசனைகள், நறுமணம் இருக்கு. இதெல்லாம் சின்ன விஷயம் தான். ஆனா பகவான் பாதத்திலிருந்து வந்த நறுமணம் திவ்யமானது. அதுதான் இதுல உள்ள கருத்து. அவர் சம்பந்தப்பட்ட அனைத்துமே ஆன்மீகமயமானது, சின்மயமானது, தெய்வீகமானது. பகவானுடைய கதைகள கேட்கிறது, படிக்கிறது, நினைக்கிறது, இதுகளால மனுஷனுடைய இதயம் தூய்மை அடையுது, புனிதம் அடையுது. இது பகவானுடைய செயல்கள்ல இருக்கிற தெய்வீக தன்மை. ஜீவர்களுக்கு நன்மை உண்டாக பகவான் வந்து போறார். அவர் அவதரித்து அந்த ஸ்தலங்கள்ல பிரேமையோட வாழக்கூடிய அடியார்கள நாம இன்னும் பார்க்க முடியுது. லீலா ஸ்தலங்கள தரிசிக்க கூட்டம் கூட்டமா மக்கள் வர்றாங்க. மனித வாழ்வின் குறிக்கோள் இதனால நிறைவேறுது. மனித பிறவி திவ்யமானது கிடையாது. அப்படிங்கும்போது, மனிதனுடைய செயல்பாட்டிலயும் திவ்யம் இருக்காது. செயல்ல கர்த்தாங்கிற அபிமானம் ஜீவனுக்கு உண்டு. கர்ம பலன்ல ஆசை வேற உண்டு. பகவானுக்கு ஆசையும் கிடையாது, அபிமானமும் கிடையாது. இத உணர்ந்துக்கிறது உள்ளபடி அறிதல் அப்படின்னு அர்த்தம். உலகத்திலயும் பகவானுக்கு செய்ய வேண்டியதுன்னு எதுவும் கிடையாது. அடையப்பட வேண்டியதுன்னும் எதுவும் கிடையாது. பகவான உணர்ந்தவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு தன்மை வந்துடுறதுனால, மறுஜென்மம் அவங்களுக்கு கிடையாது. குழந்தைங்க விளையாடும்போது மாடிக்கும் கீழேயுமா ஓடித் திரிவாங்க. 10 தடவ ஓடுனா கூட அவங்களுக்கு அசதி வராது. ஆனா மாடியில மறந்து வச்ச ஒரு பொருள எடுத்துட்டு வா அப்படின்னா, விளையாடும்போது இடைஞ்சல் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்லும். பல தடவ மாடிக்கும் கீழேயுமா ஓட்டுறாங்க. ஆனா அது அவங்களுக்கு விளையாட்டா இருக்கிறதுனால சலிப்பு வரல. அதனால விளையாடும்போது இடைஞ்சல் பண்ணாதீங்கங்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு செயல செய்ய சொன்னா, அது வந்து அவங்களுக்கு வேலையா தெரியுது. அதனால சலிப்பு வருது. பகவானுடைய செயல்கள் அனைத்தும் விளையாட்டு, தெய்வீக விளையாட்டு, லீலைகள், திருவிளையாடல். நம்முடைய செயல்கள் பூரா வேலை அந்த மாதிரி இருக்கு. மாமேதி அப்படின்னா என்னை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே பரமாத்மா நமக்குள்ள இருக்கிறார். செயல்கள் யோகமாக செய்யப்பட்டா, அவர வந்து அறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதத்துல பகவான் சொல்றார்.